கடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கவா. எல்லாருக்கும் பிடிச்சது மப்பே. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்ரம்ஸ் வரும். பம் 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 ஏ படமாக தான் பண்ணியிருக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த படத்துக்கு பண்ணியிருந்தா இன்னும் அன்றைக்கே ஒரு ட்ரெண்ட் செக்டராக இருக்கும். அவர் ப்ரொடியூசர் பயந்துட்டார். அருண் இப்போ டைரக்டராக இருக்காரு, அவரும் சேட்டையில் நடிச்சிருப்பார். அருண் மாதேஸ்வரன். ஆமாம், அவரும் நான் நடிக்க வச்சிருப்பேன். ஃபுல்லாக அவர் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார். அவர் மாடியில் மனோபாலா சார் டான்ஸ் கிளாஸ் அது இடிஞ்சு கீழே விழுந்துடும். அவர் எட்டி பார்த்துட்டு என்னோட ஜதிக்கட்டை எடுத்து தெரியலன்னு ஒரு ஏன்டா தொடப்ப கட்டை. சார், ஆனால் உங்களோட படங்கள் எல்லாமே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கு எங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு சீன் பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு ரொம்ப அவசரம் சார். டேய் எனக்கு தானே ரொம்ப அவசரம். உர்றா சார், சிவசங்கர் குட்டி தெரியுமா சார் உங்களுக்கு? எனக்கு குட்டியும் தெரியாது புட்டியும் தெரியாது. உர்றா நல்லா ஃப்ளூட் வாசிப்பா சார். உர்றா டேய் சார், கூட சூப்பரா கலையா இருப்பாங்க சார். கலையா இருப்பாங்களா? கொலை பண்ணோம் போடா. ஆக்சுவலி எதற்காக இந்த காட்சினா சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு டைலாகே பெருசாக இருக்காது, ஆனால் எல்லா இடங்களையும் சிரிப்பு. ரெண்டாவது, வானத்துலேருந்து எப்படி சாணம் வரும் கீழே அப்படின்ற ஒரு டவுட்டு. இன்னொன்று, கரெக்டாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போவார், வெளியில் அவர் வாங்கிட்டு வந்த கவர் அப்படியே விரியுது. எல்லாமே வந்து ஒரு சிங்க் இருக்குன்னு எங்களுக்கு புரியுது. பட் நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த சீனோட ஃபார்மேஷன். ஓடி வரும்போது ஒருத்தர் வந்து பிடிப்பார். அவர் என்னோட கோ டைரக்டர் தான். அவர் அப்படியா? நான் ஒருத்தர் அவசரமாக போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அட்ரஸ் கேட்பான். அட்ரஸ் கேட்குற நேரம் சார் அவர் ஒரு ஓமன குட்டி தெரியுமா? எனக்கு எந்த குட்டியும் தெரியாது. இல்லை சார், அவர் நல்லா ஃப்ளூட் வாசிப்பார் சார். அடிச்சிருவோண்டா போடாமல். அந்த சிக்கனுக்கு நாங்கள் அப்போ இலியானா சிக்கன் ஒன்று வச்சுருந்தோம். பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல வந்து ரோடு கடையில் பார்த்தீங்கன்னா இலியானா சிக்கன் அப்போ நிறைய செல் பண்ணிட்டு. நீங்கள் ஏன் இலியானா சிக்கன் சூஸ் பண்ணீங்க சார்? சும்மா இருந்தது. एक चिकन पीस लेना भाई. अरे पैसा ले रहे हो ना, और थोड़ा मसाला देना. इसका नाम क्या है? इलियाना चिकन साहब. பேச்சுலர் வீடு. ஆமா, அவர் சந்தான வீட்டுக்குள்ள வருவார். வந்து பேசிட்டே இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கும். யாரோ பெல் அடிக்கிறாங்க, போய் தரேனார். இல்ல நீங்க வரும்போது அமுக்குனீங்கல்ல, அந்த பெல் தான் இப்படி. வால் கிளாக் ஸ்லோவா ஓடி பாத்துருக்கேன்டா. ஆனா இந்தியாலயே காலிங் பெல் ஸ்லோ அடிக்கிற வீட்டை இப்பதான்டா பாக்குறேன். இதான் சொர்க்கமாடா. டோன்ட் வரி, 2 நாள் எல்லாம் சரியாயிடும். ஏன் 2 நாள் எல்லாம் க்ளீன் பண்ணிடுவீங்களா? சே உனக்கே பழகிடும். ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுத்த படம், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை. அருண் இப்போ டைரக்டராக இருக்காரு, அவரும் சேட்டையில் நடிச்சிருப்பாரு. அருண் மாதேஸ்வரன். ஆமாம், அவரும் நான் நடிக்க வச்சிருப்பேன். ஃபுல்லாக அவர் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார். அவர் நாசிர் சார் வந்து கலக்கியிருப்பார். அண்ணா ஆயின்னு அப்படியா? நான் சாம்பாரோட நினைச்சேன். அதை பார்த்துட்டு சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் வந்துட்டு ஏதோ பிறந்தது அதுக்காகவே பிறந்த மாதிரி அந்த வேலையை அவ்வளோ லவ் பண்ணி டைமண்டை வந்து அப்படியே ரசிச்சு அதை அடிப்பாரு. அந்த வெல்வெட்டை போடுவாரு. சின்னூண்டு அது இருக்கும், அதை எடுக்கிறப்பாரு. எல்லாம் கிளீனாக சுத்தமாக பண்ணி அதை பண்ணி பெருமையாக ப்ரௌடாக அந்த டைமண்ட் அடி ஊற்றும் போது பார்த்தா அது சேஞ்சு மாறி இருக்கும். நாசர் சார்லாம் சான்ஸே இல்லை. பிரேம்ஜி தூக்கி மாட்டுவாங்க, கழுத்தில் மாட்டுவாங்க. சந்தானம் உள்ளே வந்து என்னடா ஃபேன் துடைக்கிறியான்னு கேட்குறேன். ஃபேன் துடைக்கிறியா? அண்ணா நான் தூக்கில் மாட்டியிருக்கேன் அப்படின்னா. மாடியில் மனோபாலா சார் டான்ஸ் கிளாஸ். அது இடிஞ்சு கீழே விழுந்துடும். அவர் எட்டி பார்த்துட்டு என்னோட ஜதிக்கட்டை எடுத்து தெரியலன்னு ஒரு ஏன்டா தொடப்ப கட்டை வந்து நாங்கள் ஊரை இடிஞ்சு உழந்துருக்கிறோம். ஜதிக்கட்டை கேட்குதா உனக்கு? எஸ்கியூஸ் மீ, என்னோட ஜதிக்கட்டை அங்கே இருக்கா? ஏன்டா தொடப்பக்கட்டை வீட்டையே ஓட்ட வட மாதிரி ஆகிட்டு இதுக்கப்புறம் உனக்கு ஜதிக்கட்டை வேற வேணுமா? மண்டையில வச்சு சாப்பிடு. கடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கவா. பிடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கவா. எல்லாருக்கும் பிடிச்சது மப்பே. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்ரம்ஸ் வரும். பம் 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 சின்ன தப்பு இந்த படத்துலனா யூ சர்டிஃபிகேட்டாக இதை ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி
இதை யூ சர்டிஃபிகேட்டாக பண்ணணும், ஏ படமாக தான் பண்ணியிருக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த படத்துக்கு பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா இன்னும் அன்னைக்கே ஒரு ட்ரெண்ட் செக்டராக இருக்கும். அவர் ப்ரொடியூசர் பயந்துட்டார். அட்வென்ச்சரஸ் சீன் ரொம்ப ஃபைட்டு அந்த மாதிரிலாம் வரும்போது அது எப்படி சார்? கிளைமேக்ஸில் அந்த ஷூட் அவுட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்போம். ரொம்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். 200 ஃப்ரேம்ஸ் 300 ஃப்ரேம்ஸ்லாம் அப்படியே இருக்கும். மேலே விழுறது, ஜம்ப் பண்ணுறது, இது நார்மல் ஃபைட் டிஷுன்னு இல்லாமல் ஒருத்தர் ஓடினாங்க வந்தாங்க அந்த மாதிரி எங்கேயோ நடக்கும். ஷூட் அவுட் நடந்துட்டு இருக்கும். ஓகே. பக்கத்தில் ஒரு ஓல்டு கப்புள் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஹனிமூன் 2 சேஸ் பண்ணி அவங்க 90 இயர்ஸாக அவங்க அனிவர்சரியை கொண்டாடும் போது பார்த்தா இங்கே டும்முன்னு வெடிக்கிறாங்க. Happy anniversary, darling. Next time, can we just go to freaking Disneyland? ஃபுல் படமே அது வந்து ஜாலியான படம். இதுல எப்படி டைமண்டுக்காக ஓடுறாங்களோ இதுல காசுக்காக ஓடுவாங்க. காசு தாண்டா எல்லாமே அப்படின்ற மாதிரி. ஸோ காசே தான் கடவுளடால இருந்து ஒரு சீன் பார்க்க போறோம் நம்ம இப்போ. டிகுன்னு அடிச்சுனே இருக்கு. நான் வச்சுக்கிறேன் உள்ள. அதான் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. அப்படி உனக்கு அவசியம் என்ன அந்த பொம்பளை கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுடா. பருப்பு. டேய் இங்க என்ன நடக்குது? பாதாம் பருப்படா சாப்பிடுற? உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் அவர் அந்த டப்பில உள்ள நான் வந்து அடிக்கிறேன் பாருடா. ஊர்க்கா அண்டேலா வரண்டா சிவனா மண்டே போறா. இது வாடா பக்கத்துல இருக்கற. ஓபன் ஆயிடுச்சா? அப்படியே ரத்தம் தான் பாருடா. டேய் இங்க இல்லடா. அங்க பாருடா லாக்கர் ஓபன் ஆயிடுச்சுடா. ஆமா. நாங்களும் மணி ஹைஸ் மாதிரி எத்தனையோ படம் பார்த்துருக்கோம் சார். ஆனா இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாம பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதெல்லாம் இவங்களால தான் சார் சாத்தியம். ஒரு விடுமுறை கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சம்மர் ஹாலிடேக்கு ஒரு ஜாலியான ஒரு படம். ஒரு படமா நீங்க ஒரு படமா தான் அதை ட்ரீட் பண்ணோம். ரைட் சார். அண்ட் உங்க குருநாதரும் இந்த படத்துல நடிச்சிருப்பாருல்ல சார், மனோபாலா சார். கண்டிப்பா அவரு இல்லாம அவர் எல்லா படமும் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். அவர் ரொம்ப ஸ்வீட் இல்ல சார்? ஆனா ஐயோ சான்ஸ் இல்லைங்க. ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஒரு பர்சன். அவ்வளோ நாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்த காலகட்டங்கள்லாம் அவர் காலையில் வந்து அவரே போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நேராக நாங்கள் உட்காந்துட்டுருப்போம். அவரே நேராக கிச்சனுக்கு போயிட்டு எல்லாம் கட் பண்ணி ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுவார். சாதம், சாம்பார், வத்த குழம்பு. எத்தனை பேர் இருப்பீங்க அந்த ரூம்? ஒரு 10 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் கூட அவர் சாப்பிட மாட்டார். அவர் வீட்டில் தான் போய் சாப்பிடுவார். என்ன இருந்தாலும் அவர் வீட்டில் எங்களுக்கு ரெடி பண்ணிட்டே எல்லாம் வச்சுருக்கேன்டா, சாப்பிட்ருங்கடா, சாப்பிட்டுட்டு அந்த ரூம் இருக்கு பாடுறான், அங்கே போய் படுத்துங்க, எல்லாம் 1 hour ரெஸ்ட் எடுங்க, நான் ஈவினிங் வரேன்னு வர. எல்லாம் டெய்லி ஒரு 10-15 பேர் மனோபாலா சார் ஆஃபீஸில் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான். நாங்கள் அவ்வளோ நல்லா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு சின்ன ஒரு இதுவாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. நம்ம பண்ண படங்களை நம்மளை திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் சார்.